நாடாளுமன்றத்தில் இந்தியா கூட்டணி மற்றும் பாஜக எம்பிக்கள் போட்டி போராட்டம் நடத்தியதால் அசாதாரண சூழல் நிலவியது. நாடாளுமன்றத்தில் அம்பேத்கர் குறித்து அமித்ஷா பேசியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சிகள் பேரணி செல்ல திட்டமிட்டன. ஆனால் அதற்கு முன்னதாகவே அம்பேத்கரை காங்கிரஸ் கட்சி அவமதித்ததாக கூறி நாடாளுமன்ற நுழைவாயில் முன்பு பாஜக எம்பிக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதே சமயம் நீல நிற ஆடையில் அம்பேத்கரின் படத்தை ஏந்தியபடி அம்பேத்கர் சிலையிலிருந்து நாடாளுமன்ற நுழைவாயில் வரை இந்தியா கூட்டணி கட்சி எம்பிக்கள் பேரணி சென்றனர். நாடாளுமன்ற வளாகத்தில் 4வது நுழைவாயிலான மக்ராத்வார் அருகே இரண்டு தரப்பினரும் சந்தித்துக் கொண்டபோது பரஸ்பரம் கண்டன முழக்கங்கள் வலுவாக எதிரொலித்தன. ஒரு கட்டத்தில் முழக்கங்கள் வாதங்களாக மாறி தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதில் பாஜக எம்பி பிரதாப் சந்திர சாரங்கியின் மண்டை உடைந்து மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டார். राहुल गांधी ने धक्का मारा आपको? राहुल गांधी कौन सी जगह पे सर? सीढ़ी के ऊपर में। வளாகத்தினுடைய பாஜக எம்பிக்கள் அனுமதி மறுத்ததாக கூறி வளாக சுவர் மீது ஏறி இந்தியா கூட்டணி கட்சிகள் போராட்டத்தை தொடர்ந்தனர். இந்நிலையில் நாடாளுமன்றம் நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது. காலையில் அவை தொடங்கும் முன்பே நாடாளுமன்ற வாயிலில் பாஜக மற்றும் எதிரணியினர் அமளியால் மக்களவை மற்றும் மாநிலங்களவை மதியம் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. மதியம் வரை தொடங்கியதும் எம்பிக்களின் அமளியால் ஒரு சில நிமிடங்களில் மீண்டும் மக்களவை மற்றும் மாநிலங்களவை நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது. இந்நிலையில் ராகுல் காந்தி தள்ளிய எம்பி தன் மீது விழுந்ததால் காயம் ஏற்பட்டதாக பாஜக எம்பி பிரதாப் சந்திர சாரங்கி குற்றம் சாட்டியிருக்கிறார். और राहुल गांधी ने आकर के एक एमपी को धक्का लगाया, वो मेरे ऊपर गिर पड़ा और मैं कहाँ चोट लगी सर? आपको कहाँ चोट लगी सर? இந்நிலையில் தான் நாடாளுமன்றம் செல்ல முயன்றபோது பாஜக எம்பிக்கள் தடுத்து நிறுத்தி தன்னை மிரட்டியதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். पार्लियामेंट की एंट्रेंस है, इसमें मैं अंदर जाने की कोशिश कर रहा था तो बीजेपी के एमपी जो थे वो मुझे ऐसे रोकने की कोशिश कर रहे थे, धकेल रहे थे और मुझे धमका रहे थे, तो वो हुआ है. अगर ये एंट्रेंस है पार्लियामेंट हाउस की और हमारा अधिकार है अंदर जाने का, और बीजेपी के जो मेंबर्स हैं वो हमें अंदर जाने से रोक रहे थे. காங்கிரஸ் எம்பிக்கள் சார்பில் சபாநாயகர் ஓம் பிர்லாவிடம் 2 புகார் கடிதங்கள் அளிக்கப்பட்டுள்ளன. அதில் பாஜக எம்பிக்கள் அத்துமீறி மூர்க்கத்தனமாக நடந்து கொண்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் ராகுல் காந்தியை 3 எம்பிக்கள் தாக்கியதாகவும் கூறப்பட்டுள்ளது. இதேபோன்று பாஜக எம்பிக்கள் தள்ளிவிட்டதில் ஏற்கனவே அறுவை சிகிச்சை செய்யப்பட்ட மல்லிகார்ஜுன கார்கேவின் காலில் அடிபட்டதாகவும் கூறப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற வளாகத்தில் ஏற்பட்ட தள்ளுமுள்ளில் காயமடைந்ததாக கூறப்படும் பாஜக எம்பி பிரதாப் சாரங்கியை அருகில் சென்று பார்க்கும் ராகுல் காந்தி தான் அவரை தள்ளிவிடவில்லை என்று கூறிய காணொலி வெளியாகியுள்ளது. This is not the way.